ஸோ நம்மளுடைய உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அதாவது இந்த உடலே பஞ்சபூதங்களால் ஆனது தான். எல்லா பஞ்சபூதங்களும் இணைஞ்சது தான் இந்த உடல். புரியுதுங்களா? நம்ம வயிற்றுக்குள்ளே கருவாக இருக்கும் பொழுது ஒரு உருவெடுது, அந்த கரு உருவாகிறதுக்கான அடிப்படையாக வந்து பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. பஞ்சபூதங்கள் ஒருங்கிணைஞ்சு தான் ஒரு உடலை உருவாக்குது. புரியுதுங்களா? அந்த பஞ்சபூதங்கள் இல்லை பஞ்ச மூலகங்கள் உடைய ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு மூலகங்களுடைய பிரதான பணிகள் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு மூலகங்களுக்கான பிரதான பணிகள். அதே மாதிரி இந்த உடலை வந்து பஞ்சபூதங்கள் உருவாக்கினாலும் அந்த உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சபூதங்கள், இப்போ 5 பூதங்கள் சேர்ந்து ஒரு மனித உடலை இல்லை ஏதோ ஒரு ஜீவராசியோட உடலை உருவாக்கியிருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு பகுதிகளையுமே வந்து ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் பராமரிக்கும். சரிங்களா? இதை தான் வந்து பஞ்சபூதங்களால் தான் இந்த உடலே உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு அணு ஒரு குழந்தையா ஒரு தாயோட வயிற்றுக்குள்ளே உருப்பெறுறது அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டிருக்கு. எப்படி பஞ்சபூதங்கள் அடிப்படையாக கொண்டிருக்குன்னா, இப்போ நிலம் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலரான பகுதிகளை வந்து அந்த கருவிலேருந்து உருவாக்குது. அதாவது அந்த கரு உருவாக மாறுறதுக்கு நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தோட ஒரு பெரும் பகுதி, ஒரு பெரும் பங்கு அங்கே இருக்குது. அதே மாதிரி காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்றோடைய, அதாவது அந்த கரு வந்து உருவா மாறதுக்கான ஒரு அடிப்படையான அந்த கட்டமைக்கிறதுக்கு அந்த காற்றோட பங்கு மிக முக்கியமாக இருக்குது. அது ஒரு பகுதியை வந்து அது உருவாக்குது. இப்படி ஒவ்வொரு மூலகங்களும் ஒரு கரு வந்து உருவா மாறுறதுக்கு தன்னுடைய பங்கை வந்து அங்கே முழுமையாக வந்து செலுத்திருக்கு. பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னா எந்த கருவும் உருவா மாறாது. கருவே முதல்ல உருவா இருக்காது. அதே சமயத்தில் கருவே உருவாகாது. பஞ்சபூதங்களால் ஆனதா உடல். கரு உருவாகிறதும் பஞ்சபூதங்களால் தான். அந்த கரு உருநிலை பெறுறதும் பஞ்சபூதங்களால் தான். அந்த கரு தேவையான அக உயிர் சக்தி கொடுக்கறதும் பஞ்சபூதங்கள் தான். அந்த அக உயிர் சக்தி வந்து புற உயிர் சக்தியோடு இணைஞ்சு ட்ராவல் செஞ்சு வாழ்க்கை முழுக்கவுமே அந்த பிரபஞ்சத்தில் அந்த உயிர் இயங்குறதுக்கு வரைக்கும் தேவையான ஆற்றல், வாழறதுக்கான தகுதி, வாழறதுக்கான சூழல் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கறது பஞ்சபூதங்கள் தான். அப்போ பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு அணுவுமே அசையாது, இருக்கவும் இருக்காது. இதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ இப்படியான இந்த பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம், நீர், காற்று, தீ, மரம். இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களை பற்றி இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களில் எல்லா இலக்கியவாதிகளும் வந்து இந்த சங்க இலக்கியவாதிகள், அதாவது ஔவையார் முதற்கொண்டு நிகண்டு முனிவர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இந்த பஞ்சபூதங்களை பற்றி நிறையவே பேசியிருக்காங்க இலக்கியங்களில். ஏன்னா இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது தானே. அப்போ பஞ்சபூதங்களை பற்றி அக்குபஞ்சர் மருத்துவம், அதாவது அக்குபஞ்சர் சீனாலேருந்து வந்த மருத்துவம். ஸோ சீனா அக்குபஞ்சர் மட்டும்தான் பஞ்சபூதங்களை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு தவறான பார்வையை வந்து தகர்க்கிற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இந்த அண்டமும் பிண்டமும் பஞ்சபூதங்களால் தான் ஆனது அப்படிங்கிறத நம்மளுடைய எல்லா மூதாதையர்களுமே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க தங்களுடைய பாடல்கள் வழியாக. ஸோ அவங்க என்னென்னலாம் பதிவு செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். நிகண்டு முனிவர் அவர் என்ன பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் ஒன்றே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்த பிரபஞ்சம், அண்டம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம், பிண்டம் அப்படிங்கிறது இந்த மனித உடல். ஸோ அண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் இந்த பிண்டத்தில் என்ன செய்யறதோ அதே தான் இந்த அண்டம். அண்டமும் பிண்டமும் ஒன்று தான். அப்போது அண்டம் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத காற்று, கண்ணுக்கு தெரிஞ்ச நீர், அதுக்கப்புறம் வெப்பம், அதுக்கப்புறம் மரம், சுத்திகரிப்பு, அப்புறம் நிலம். இது எல்லாமே கலந்தது தானே பஞ்சபூதங்கள். இது எல்லாமே ஆனது தானே இந்த அண்டம் இல்லையா? அதே அண்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதோ, பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுதோ, அதே மாதிரியான பருவநிலை மாற்றங்கள் தான் இந்த நம்ம மனித உடல்களையும் ஏற்படுது. அங்கே எப்படி வந்து பிண்டத்தை இதை ரொம்ப ஈஸியாக, அதாவது அண்டமும் பிண்டமும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்து மூலமா புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா பருவ மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பருவ மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலப்பருவம். அதே காலப்பருவம் தான் மனித உடலுக்கும் உண்டு. எப்படி வந்து அங்கே ஒரு 12 பருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்களோ, ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான வசந்த காலம் முதற்கொண்டு இலையுதிர் காலங்கள், இளவேநீர் காலம்னு சொல்லிட்டு எத்தனையோ பருவங்கள் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் மனிதர்களுக்கும் பருவங்கள் உண்டு. இதை தான் பெண்களில் வச்சு சொல்லுவாங்க இல்லையா? பேதை, அந்த பெண்களை வச்சு 7 பருவங்களாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த எல்லாமே வந்து இந்த மாதிரி
இந்த பிண்டத்தில் எப்படி வந்து பருவங்கள் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மனித உயிரிலையுமே வந்து பருவங்கள் அடிப்படையில் வளர்ச்சி இருக்குது. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பெண்கள் தான் வந்து ரொம்ப இந்த மாதிரியான பருவ மாற்றத்தில் ரொம்ப இயல்பாக தெரிஞ்சுக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆண்களுடைய பருவ மாற்றங்களை விட பெண்களோட பருவ மாற்றங்கள் வந்து வெளிப்படையானது. எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சுக்கோங்க, பெண்கள் தான் வந்து இந்த மனித குலத்தோடைய ஆணிவேர், முதல் இதுன்னு சொல்லலாம், ஒரு இனம் சொல்லலாம். அதனால தான் எல்லா விதமான விஷயங்களுமே வந்து பெண்கள் அடிப்படையாக தான் கொண்டிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதர் எர்த் தான் சொல்லுவாங்க, அதாவது நிலத்தை ஒரு பெண்ணாக தான் குறிப்பிடுவாங்க இல்லையா. அன்னை பூமி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீரை கூட அவள் அப்படின்னு, நதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே பெண்ணோட ஒப்பிட்டு தான் நம்ம முன்னோர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன் பெண்ணோட ஒப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் பெண்களால் ஆனது, பெண் சக்தியால் ஆனது. சக்தி அப்படின்னாலே பெண் தான். அப்போது சக்தி இல்லைன்னா இந்த இயக்கமே கிடையாது. அப்போது சக்தியோட மூல ஆதாரமாக இருக்கிறது யார் அப்படின்னா பெண். ஸோ அதனால தான் பெண் இனத்தை வச்சு தான் எல்லா விதமான பஞ்சபூதங்களையுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பெண்ணின, அதாவது அவள் அப்படிங்கிற பெண், அந்த பாலினம் பெண் இனத்தை தான் வந்து குறிப்பிட்றாங்க. காரணம் என்னென்னா, எல்லா பஞ்சபூதங்களுமே சக்தியின் அடிப்படையில் இருக்குது, இயக்க சக்தியின் அடிப்படையில் இருக்குது. ஸோ சக்தி அப்படின்னாலே பெண் தான். பெண்ணால் மட்டும்தான் எப்பவுமே சுறுசுறுப்பாக இயங்கிட்டே இருக்க முடியும். ஆண்கள் வந்து சிவம் மாதிரி அமைதி நிலையில் இருப்பாங்க. பஞ்சபூதங்கள் எப்போவுமே அமைதியாக இருக்காது. அது வந்து இயங்கிட்டே இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி. ஸோ அதனால தான் அதை பெண்களோட கம்பேர் பண்ணாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் அதே தான். அதனால தான் பருவங்கள் கூட ஆண்கள் பருவத்தை பற்றி மூதாதையர்கள் அவ்வளோவா குறிப்பிடலை. பெண்களோட பருவங்களை பற்றி ரொம்ப நல்லா, அந்த 7 பருவங்களை ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. மடந்தை, பேதை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பருவம், அதாவது பிறந்த பெண் குழந்தையிலேருந்து அந்த கன்னி, அதாவது பருவத்தியாக மாறி திருமணம் ஆட வரைக்கும் ஆன பெண்களுடைய பருவ காலங்களை ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற பருவங்களும் உடலில், நம்ம மனித உடல்கள்லையும் பருவ மாற்றங்கள் இல்லையா. குழந்தையில் இருக்கிற மாதிரியேவா கிழவிலேயே இருக்கிறோம், எத்தனை கால மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா. அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துலேயும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான சூழல் வந்து நம்ம பார்க்குறோமா இல்லையா. வெயில் காலம் அப்படின்னும் பொழுது ஒரு பிரபஞ்சம் எப்படி இருக்குது, மழை பெய்யும் போது எப்படி இருக்குது, அதே வந்து குளிர்காலங்கள் எப்படி இருக்குது, இப்படி மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா பருவம். இதே மாதிரியான மாற்றத்திற்குரியது தான் மனித உடல், பருவ மாற்றத்திற்குரியது தான் மனித உடல். அப்படிங்கிறதுனால தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு முனிவர். நிகண்டு முனிவர் என்ன சொல்கிறார், இரண்டுமே ஒன்று தான். அங்கே எப்படிலாம் வந்து மாற்றங்கள் ஏற்படுது, பருவத்தில் என்னென்னலாம் வந்து மாற்றங்கள் ஏற்படுது, தகவமைச்சு கொள்கிற ஒரு திறன் வந்து அந்த பிரதிபலிக்குதோ, அதே மாதிரி நம்ம உடல்லையும் தகவமைக்கிற திறன் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மாற்றத்துலையும், பருவ மாற்றத்துலையும் பிரதிபலிக்கும். அப்படிங்கிறது தான் வந்து அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படிங்கிற இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம்.